ஹாய் வேர்ஸ், போன வீடியோவில் சந்திரனோட பாட்டி நந்தினிக்கு காப்பை கொடுக்குறாங்க. அந்த காப்பை பார்த்தோன்னே நந்தினிக்கு தன்னோட தந்தை ஞாபகம் வருது. அதை நினைச்சு அழுகுறாங்க. அதை பார்த்த சந்திரனும் வருத்தப்படுறாரு. தன்னோட கையில இருந்த காப்பை நந்தினிக்கு கொடுக்குற காட்சியும் காட்டுறாங்க. இதுக்கு மேல என்ன நடந்தது இந்த வீடியோ பார்ப்போம். அடுத்த காட்சியில நந்தினி அதே காப்பை பார்த்துக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாட்டியும் என்னாச்சு, உனக்கு இது பிடிக்கலையான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. எதையோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட ஆசிர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்த்த பாட்டியும் மகளோட ஸ்தானம் எப்பயும் பாதத்தில் இல்ல, இதயத்தில் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த மூராவும் சாயாவும் சந்தோஷப்படுறாங்க. சந்திரன் மட்டும் குற்ற உணர்ச்சியோட பாக்குறாரு. இதை பார்த்த பாட்டி, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, வந்து இவளோட கையில போட்டு விடு இந்த காப்பை அப்படிங்கிறாங்க. நான் எப்படி இவ கையில போட்டு விடுறது, நீங்க தானே பரிசு கொடுக்குறீங்க, அதனால நீங்களே அவளோட கையில போட்டு விடுங்க அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. நீ இவளுக்கு போட்டு விடணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம், போட்டு விடு அப்படின்னு அவங்க பாட்டி சொன்ன உடனே நம்மளோட திட்டம் நல்லா செயல்படுது அப்படின்னு துருதுரா மூரக்காதுல சொல்றாங்க. அடுத்த காட்சியில நந்தனும் தனநந்தனும் முகமூடி அணிச்சு மறைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. பார்த்த காவலர் சந்தேகப்பட்டு யாருன்னு பாக்குறாரு. அந்த காவலர் பாக்குற நேரத்துல எல்லாம் மறைஞ்சு வராங்க. அடுத்த காட்சியில சந்திரன் நந்தினி கையில காப்பை போட்டு விடுறது காட்டுறாங்க. அடுத்த காட்சியில நந்தனும் தனநந்தனும் காவலர்களையும் தாக்குறத காட்டுறாங்க. அடுத்த காட்சியில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நந்தினி மட்டும் காப்பை பார்த்துட்டு, நீங்க எங்க இருக்கீங்க தந்தையே, இந்த காப்பை பாக்குற போது உங்களோட நினைவு வருது, இந்த நேரத்துல நீங்க என் பக்கத்துல இருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு நந்தினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அடுத்த காட்சியில நந்தனும் தனநந்தனும் தம் முகத்துல மூடி இருக்கிற நீங்க விலக்கி விட்டு உள்ள நுழையிறாங்க. அவங்க கூப்பிட்டு வந்த காவலர்கள்லாம் வராங்க. எல்லாரையும் தாக்குங்க அப்படிங்க. இந்த குரலை கேட்ட உடனே சந்திரன், மூரா, பாட்டி எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. சந்திரன், எங்களை பாதுகாப்பா ஒரு அறைக்கு கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாரு. சந்திரனோட காவலர்கள் நந்தனோட காவலர்களை தாக்கிட்டு இருக்காங்க. சாணக்கியர் பாதுகாப்பு அறைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே கொல்லுங்க அப்படின்னு நந்தன் அந்த இடத்துக்கு நுழையிறாரு. இதை பார்த்த சாணக்கியர், சந்திரன், மூரா, துருதுரா, நந்தினி, பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நந்தனை பார்த்த சாணக்கியரும் சந்திரனும் ஒருத்தருக்கு பார்த்து தலையாட்டிக்கிறாங்க. நந்தினி மட்டும் தந்தையாரேன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த நந்தனும் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வராரு. அந்த நேரம் பார்த்து சந்திரன் நந்தனை தாக்குறாரு. சந்திரன் தாக்குனதை பார்த்த உடனே நந்தன், இந்த முறை முடியாது, இந்த முறை வெற்றி எனக்கு தான், ஆனா உனக்கு மரணம் அப்படிங்கிறாரு. இந்த முறை என்னோட மகளை இங்க இருந்து நான் கூப்பிட்டு போக வந்திருக்கிறேன், அவளை இங்க இருந்து கட்டாயமா நான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சந்திரனும், பகல் கனவை காணாத நந்தா, நீ ஏன் இங்க வரல, நாங்க தான் இங்க உன்னைய வர வச்சிருக்கோம், காலன் உன்னைய அழைச்சிட்டு வந்திருக்கான், இதுக்கு பதில் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே, இதுக்கு பதில் காலம் சொல்லும் அப்படின்னு நந்தன் சொல்றாரு. என்னோட காலன் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கானா இல்ல உன்னோட காலனா நான் வந்திருக்கானா அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிடும் அப்படின்னு நந்தன் சொல்லிட்டு வாழை எடுத்து சந்திரன் சண்டை போடுறாரு. சந்திரன் நந்தன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டே பெண்களை மட்டும் இங்க இருந்து பாதுகாப்பா கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. பெண் காவலர்கள் பெண்களை மட்டும் ஒரு பாதுகாப்பான அறைக்கு கூப்பிட்டு போறாங்க. நந்தன் சந்திரனை தாக்குறதும் சந்திரன் நந்தனை தாக்குறதும் தாக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் இப்படி தாக்கிட்டு இருக்கிற போது சந்திரனை கீழே தள்ளி அவரு தாக்க பாக்குறாரு. அதே மாதிரி அந்த தாக்குதல இருந்து சந்திரன் தப்பிச்சு நந்தனை கீழே தள்ளி அவரை தாக்க பாக்குறாரு. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு தனநந்தன் வராரு. வந்து நந்தனை தாக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நந்தனை வேகமா வந்து தனநந்தன் பின்னாடி தாக்குறாரு. இதை பார்த்து பதட்டமான சாணக்கியர் சந்திரா அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியா தனநந்தனும் சந்திரனும் சண்டையிடுறாங்க. அந்த நேரத்துல வேகமா சந்திரனை தனநந்தன் தாக்கி கீழே தள்ளுறாரு. இதை பார்த்து நந்தினியும் வேண்டான்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நந்தனும் அதிர்ச்சியாகிறாரு. தனநந்தன் தாக்குதல் பார்த்து சந்திரன் கீழே விழுந்ததை பார்த்து, வேண்டாம், இனிமேல் யாரும் ரத்தம் சிந்த வேண்டாம் அப்படின்னு நந்தினி சொல்லி இருக்கிற நேரத்துல தனநந்தன் நந்தினியை பாக்குறாரு. அதே நேரத்துல நந்தனும் அதிர்ச்சியாயிட்டு இருக்காரு. அங்க இருந்த சாணக்கியர் வீரர்களை தனநந்தனை தாக்க சொல்றாரு. வீரர்கள் தனநந்தனை தாக்கிட்டு இருக்காங்க. சந்திரனாலையும் எந்திரிக்க முடியாத நிலையில இருக்காரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நந்தன் வேகமா எந்திரிச்சு போய் நந்தினியை கூப்பிட்டு போறாரு அங்க இருந்து. இதை பார்த்த சந்திரன் வீரர்கள்ட்ட, நந்தன் தப்பிச்சு போறான், அவனை பிடிங்க அப்படின்னு சொல்றாரு. நந்தன் தப்பிச்சு போறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு சாணக்கியர். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.